500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமரின் அறிவிப்பால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா வேதனை தெரிவித்துள்ளார். அவருடன் நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அரசு அறிவித்துள்ள இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்துட்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்கள் என்ன என்பது குறித்து தற்போது அவருடைய பேசுவோம். சார் வணக்கம். தற்போது மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த பிரச்சனையால பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் உங்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற முக்கிய முடிவு என்னவா இருக்குங்க? 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த பிறகு மனித அபிமான அடிப்படையில் உணவு கூடங்களில் கூட வியாபாரிகள் இந்த நோட்டை வாங்கியது கூட உண்டு. நாங்கள் வாங்க முழுமையாக தவிர்க்கப்பட்டால் நாடு தழுவிய மக்கள் புரட்சி ஏற்பட்டுவிடும் என்பதை பாரத பிரதமர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பண பரிமாற்றத்தில் முதல் பாதிப்பு வணிகர்களுக்கு என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 85 விழுக்காடு வணிகம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கண்டித்து பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் ரிசர்வ் வங்கி கவர்னர்களுக்கும் மனு கொடுப்பதோடு மட்டுமல்லாது வருகின்ற 29 செவ்வாய்க்கிழமை தமிழகம் தழுவிய அளவிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். ஆயிரக்கணக்கான வணிகர்கள் குவிந்து அந்த ஆர்ப்பாட்டம் திருப்புமுனை ஏற்படுத்தும். அந்த ஆர்ப்பாட்ட தேதிக்குள் நல்ல முடிவு மத்திய அரசு மாற்றம் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அந்த 29ஆம் தேதியை காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைந்து இணைத்து அறிவிக்க இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.